இது மகிமை நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் மத்தியில் வல்லமையான காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் தியானிப்பதற்கான வசனம் மார்க்கு 10ஆம் அதிகாரம் அதன் 51ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். இந்த நேரத்திலும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற காரியம், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். என் இயேசு உதவி செய்கிற ஆண்டவர். என் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட ஆண்டவர். எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது என்று தியானிக்கும் போது, பரிதிமேயுங்கிற குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு கண்ணு தெரியாது, அவன் ஒரு பிச்சை எடுக்கிறவன். அந்த நேரத்தில் இயேசு அந்த வழியாக போகிறதை அவன் கேள்விப்படுகிறான். இயேசு போகிறதை அவன் கேள்விப்பட்டு, இயேசு குணமாக்குறவர், சுகம் கொடுக்கிறவர் என்பதை அவன் அறிந்திருந்து, இயேசு வருவதை அறிந்திருந்து, அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிடுகிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடும் போது, இயேசுவோடு சென்ற மக்கள் அவனை அதட்டுகிறார்கள். நீ கூப்பிடாத, நீ சத்தம் போடாத என்று சொல்லி அவனை அற்பமாக நினைத்து அவனை அதட்டுகிறார்கள். இயேசு யார் கூப்பிட்டாலும் உதவி செய்கிறவர். அவரை நோக்கி யார் கூப்பிட்டாலும் நிச்சயமாக உதவி செய்வார். இந்த சூழ்நிலையில் அவனை அதட்டுகிற மக்களின் மத்தியில அவன் அதனை பொருட்படுத்தாதபடி மீண்டும் முன்னிலும் அதிகமாக சத்தம் போட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி மிகவும் சத்தமாக கூப்பிடுகிறான். இந்த நேரத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த நோய்களை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்களோ, அந்த காரியத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று நீங்க அறிந்திருப்பீங்க. ஆனால் ஆண்டவருக்காக காத்திருப்பீங்க, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பீங்க, நீங்க ஜெபிப்பீங்க. அந்த ஜெபத்துக்கு எதிராக யாரோ ஒருவர் உங்களை தடுத்தாலும் கூட நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த பகுதியில் பார்க்கும்போது அவன் மிகவும் சத்தம் போட்டு இயேசுவை அழைக்கிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி சத்தம் போட்டு கூப்பிடுறான். இதனை ஆண்டவர் கேட்டார். உங்களுடைய கூப்பிடுதலை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் அவனை அறிந்திருந்து அவனை கூப்பிட சொல்றார். அந்த யார் அவனை அதட்டினாங்களோ, யார் சத்தம் போடாத சொன்னாங்களோ, அவர்கள் போய் அவனை கூப்பிட்டு கொண்டு இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு வர்றாங்க. ஆண்டவர் அந்த நேரத்தெல்லாம் அவனை கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இந்த நேரத்திலும் ஆண்டவரை பல நாட்களாக தேடி கொண்டிருக்கீங்க, பல நாட்களாக கூப்பிட்டு கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவர் அந்த பரிதிமேயு குருடனை பார்த்து கேட்கும் போது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் போது அவன் சொன்னான், நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். உங்களுக்கும் ஏதோ ஒரு தேவையில் நீங்க இருப்பீங்க,
ஏதோ ஒரு தேவையின் மத்தியில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீங்க. இந்த மத்தியில ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய தேவைகளை நான் சந்திப்பேன் என்று சொல்றாரு. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். என்ன தேவையோடு நீங்க அமர்ந்திருக்கீங்களோ அந்த தேவைகளை ஆண்டவரிடத்தை இந்நேரம் சொல்ல போறீங்க. இயேசுவே, இந்த நேரத்துல எனக்கு என்னுடைய காரியங்கள்ல அற்புதம் செய்ய வேண்டும் என்று நீங்க கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையான காரியங்களை செய்வார். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள்ல ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். நம்முடைய ஆண்டவர் உதவி செய்கிறவர். நம்முடைய ஆண்டவர் உதவி செய்கிற ஆண்டவர். திக்கற்ற பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவனுடைய ஆண்டவர். இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்க எதை கேட்கிறீங்களோ இந்த நேரத்துல ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஆண்டவர் இன்றைய நாளில உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அந்த குருடனுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர், குருடனை பார்வையிட செய்த ஆண்டவர், கூப்பிடுகிற உங்களுடைய சித்தத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். என் இயேசு கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீ விசுவாசத்தோடு ஆண்டவர் நோக்கி கேட்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆண்டவர் நன்மையான காரியங்களை உங்களுக்கு செய்வார். எந்த தேவை இருந்தாலும் சரி, எந்த தேவை இருந்தாலும் சரி, அந்த தேவை உங்களுக்கு தெரியும். உங்களுடைய தேவைகளை அப்படியே ஆண்டவரோட சொல்லுங்க. ஆண்டவர் அந்த தேவையில ஒரு அற்புதத்தை இன்றைய நாள்ல உங்களுக்கு செய்வார். நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இந்த நாளை ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிற தகப்பனே, உம்மை போற்றுகிற தகப்பனே, உம்மை மகிமைப்படுத்துகிற தகப்பனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற தகப்பனே, ஒவ்வொரு மக்களுக்கும் விடுதலை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற தகப்பனே, அந்த குருடனுக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டீங்க தகப்பனே, அதுபோல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் என்ன தேவையோடு இருக்கிறாங்களோ அந்த தேவையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே, ஒரு அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே, ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே, இதமே பாதுகாத்துக் கொள்ளுங்க எடுத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே.